ரூபா அப்படின்றது பீகாரில் மிக மிக பெரிய விடயம். இங்கே 500 ரூபாய் 1000 ரூபா கொடுத்து தமிழ்நாட்டிலே ஓட்டை வாங்கும்போது பீகாரில் 10,000 கொடுத்து ஒரு ஃபேமிலியினுடைய ஓட்டை வாங்க முடியாதா என்ன? அப்போ நீங்கள் கேட்குறீங்களா, இந்த மக்களுடைய தீர்ப்பை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சிறுமைப்படுத்துறீங்கன்னு கேட்குறீங்களா? இது அப்படி நான் சிறுமைப்படுத்துறேன்னா இந்த தேர்தல் ஆணையம் பண்ணுதா? 2002 நான் எங்கே ஓட்டு போட்டால் உனக்கு என்ன? பெண்கள் 2 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வச்சிருக்காங்க பிஜேபி. அப்ப அந்த இடத்துல அவங்க வந்துட்டு தேர்தலுக்கு முன்னாடியே சொல்றாங்க, இதான் நம்மளுடைய ரிசல்ட். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது உங்களுடைய பேர் அதுல இருந்துச்சுன்னா தான் உங்களுடைய ஜனநாயகம் காப்பாற்றப்படும். இல்லை என்றால் தமிழ்நாடு பீகாரே. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பீகார் எலெக்ஷனோட ரிசல்ட் என்ன சொல்லுது? சொல்லக்கூடிய செய்தி மிக மிக அபாயகரமான ஒரு செய்தி. மக்களினுடைய ஒரு தேர்வை அதற்கு முன்னால் நடந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் மூலம் பல லட்சக்கணக்கானவர்களை நீக்கி 47 லட்சம் பேரை நீக்கிவிட்டோம், பலரை சேர்த்து விட்டோம். அதோடு மட்டுமல்லாமல் பெண்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவருடைய கணக்குகளில் ஜன்தன் கணக்குகளில் 10,000 ரூபாய் வீதம் போட்டு ஒரு தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டு அதில் ஆளும் கூட்டணி ஜெயித்திருக்கிறது. இது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு முறை. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, எஸ்ஐஆர் மூலம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதன் மூலம் நாங்கள் வந்துட்டு வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்திட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் 47 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய டீட்டெயில் என்னது தரல. முதல்ல 65 லட்சம் பேர் நீக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போனோம், போய்ட்டு எல்லாத்தையும் எடுத்து சொன்னோம். செத்து போனவங்கெல்லாம் வந்துட்டு உயிரோடு இருக்கிறாங்க. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தால் செத்து போனவங்கன்னு சொல்லிட்டு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டார்களோ அவங்களாம் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொன்னோம். அவங்களெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் உச்சநீதிமன்றம் கொண்டு வந்து நிறுத்தணும். ஆனால் எதுவும் நடக்கலை. அதே மாதிரி பீகாரிலிருந்து பிழைப்பதற்காக வெளி மாநிலங்களுக்கு போனவங்க 36 லட்சம் பேர், அதில் குறிப்பாக தமிழ்நாடுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்களாம் வாக்காளர் பட்டியலேருந்து நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்றாங்க. அவங்க பிழைக்கிறதுக்காக எங்கே வேணாலும் போயிருக்கலாம். பீகாரினுடைய பாப்புலேஷனில் 3 கோடி பேர் வெளி மாநிலங்களில் தான் பிழைக்கிறாங்க. ஆனால் அதனால் அவங்களுக்கு பீகாரில் வந்துட்டு அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா, உறவுகள் இல்லையா, சொந்தங்கள் இல்லையா, சொந்த பூமி இல்லையா, சொந்த வீடு இல்லையா. சொந்த வீடுனா குடிசையாக கூட இருக்கட்டும், இருக்குல்ல, நிலம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு 36 லட்சம் பேர் நீக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 7 லட்சம் பேர் 22 லட்சம் பேர் செத்துட்டாங்க. 7 லட்சம் பேர் வந்துட்டு டபுள் என்ட்ரி அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் போட்டோன்னா வாக்காளராக ஒருத்தர் ஆகிறதுக்கு ஆதார் கார்டை கூட பயன்படுத்த முடியாது, தேர்தல் அடையாள அட்டையை கூட தேர்தல் வாரிய கமிஷன் கொடுத்த அந்த அடையாள அட்டை கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னாங்க. உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, இல்லை அது தப்பு, அவங்களுடைய அந்த ஆதார் கார்டை வச்சு அவங்க சேர்ப்பதை நீங்கள் அனுமதிக்கிறோன்னு சொன்னோன்னே அதற்கப்புறம் நடந்த சேர்க்கையில் 21,53,000 பேர் சேர்ந்தாங்க. ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்துட்டு பெண்கள், குறிப்பாக பெண்கள், அப்புறம் வந்துட்டு சிறுபான்மையினர், அப்புறம் பழங்குடிகள், இவங்களுடைய வாக்குகள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு நீக்கப்பட்டிருக்குது. யாருக்கெல்லாம் வந்துட்டு ஃபார்மை சரியாக ஃபில்லப் பண்ணி தர முடியலையோ அவங்களெல்லாம் வந்துட்டு நீக்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை நீக்கினதை பற்றி எல்லாரும் நம்மளாம் பேசுகிறோம், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் பேசுகிறோம். ஆனால் சேர்க்கப்பட்ட விதம் அப்படின்றது அது இன்னொரு பக்கம். ஒரே அட்ரஸ்ஸு, அந்த அட்ரஸில் வந்துட்டு 1069 பேர் சேர்த்துருக்குறாங்க. ஒரு பூத்தில் இருந்து அவ்வளோ வாக்காளர் சேர்த்துருக்காங்க. அது என்னன்னு கேள்வி கேட்டதுக்கு, இல்லை அவங்கெல்லாம் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த அட்ரஸில் போய் பார்த்தோம்னா ஒரு வீடு இல்லை. ஆனால் ஒரு வீடு இருந்ததாக கூறி 1069 ஓட்டு அங்கே சேர்க்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஹோல்டர்லேயும் 20 பேருக்கு மேலே அப்படின்னு சொல்லி சேர்க்கப்பட்டவர்கள் மட்டும் பீகாரில் 1,32,00,000 வாக்காளர்கள். 1,32,00,000 வாக்காளர்கள். இப்படியெல்லாம் நடந்ததெல்லாம் நம்ம தேர்தல் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு கொண்டு வந்த பிறகும் கூட வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், ரேகா நேகி போன்றவரெல்லாம் கொண்டு வந்துட்டு வாதிட்ட பிறகும் கூட இதை மற்ற மாநிலங்களில் தொடரலாம் அப்படின்னு இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் அனுமதிச்சுது. அங்கே தேர்தல் நடந்துச்சு. இது இல்லாத தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாட்டினுடைய பிரதமர் என்ன பண்ணுறாரு, ஜன்தன் கணக்குகளில் 10,000 ரூபாய் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். கேட்டால் அதெல்லாம் அவங்க தொழில் செய்யறதுக்கு அப்படின்றாரு. அதே மாதிரி அவங்களுடைய கணக்கில் இடம் போயிடுச்சு. அவ்வாறு போனவங்க அப்போ 76 லட்சம் பேருக்குனாரு, 76 லட்சம் பேருக்கு 7,600 கோடி நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்னாங்க.
ஆனால் இப்போ சொல்கிறாங்க 1 கோடி பேருக்கு நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்னு, விச் மீன்ஸ் 10,000 கோடி ஹஸ் பின் டிஸ்போஸ்ட். இப்படி போட்டுட்டு நடைபெற்ற ஒரு தேர்தல் தான் இது. இந்த தேர்தலில் மட்டும் பார்த்தீங்கன்னா 72 லட்சம் பேர் கூடுதலாக வாக்களிச்சிருக்கிறாங்க. இது வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 67%க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு. அது வந்துட்டு எதிர்கட்சி தலைவரான தேஜஸ்வி பிரசாத் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தொகுதிக்கு அது 29,000 ஓட்டு. ஸோ இப்படியான ஒரு மோசடி, இப்படியான ஒரு கால்குலேட்டட் இது பண்ணியிருக்காங்க. பண்ணி தான் வந்துட்டு இந்த தேர்தல் வெற்றி அவங்க பெற்றிருக்காங்க. அதான் மிகப்பெரிய அளவுக்கு அந்த வெற்றி அமைஞ்சிருக்குது. அமித்ஷா சொல்லும் போது கூட நாங்கள் 160 வரைக்கும் ஜெயிப்போம்னு சொன்னார். ஆனால் அது பற்றி 204 வரைக்கும் போயிருக்கு. இது ஒரு ஜனநாயக நாடு. ஸோ இதுக்கு முன்னாடி கூட நம்ம இப்படியான ஒரு தேர்தலை பார்த்துருப்போமான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு பத்திரிகைகள்லாம் அலசும் போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. 10,000 ரூபாய் வந்து பீகார் எலெக்ஷனில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டியும் இந்த எஸ்ஐஆர் பற்றி தொடர்ந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பீகாரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். உச்சநீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அந்த கேஸில் வந்து ராகுல் காந்தி சொன்னது சரி அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள்லாம் வந்து பிறகும் மக்கள்கிட்ட இதில் இருக்கக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள் எடுபடலையா ஒன்று. இன்னொன்று, பீகார் வந்து ஒரு வறுமை நிறைந்த ஒரு மாநிலம். நீங்கள் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி பேர் வந்து அந்த மாநிலத்தை விட்டு வெளியே போயிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த விஷயங்களை எல்லாம் காங்கிரஸ் சரியா கணக்கில் எடுத்துக்கலையா? இல்லை, மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டாங்க. ஒரு விடயம் அப்படின்னோம்னா உங்களுக்கு தெரியாது, இந்த மக்கள் வந்துட்டு ஒரே நேரத்தில் தங்களுடைய உரிமை பறிப்பையும் அனுபவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க வந்துட்டு வறுமையும் வறட்சியும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு. 10,000 ரூபா அப்படின்றது பீகாரில் மிக மிக பெரிய விடயம். அது ஃபார் தட் மேட்டர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் அது பெரிய விஷயம்தான். ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபா திடீர்னு வருது கணக்கில். இங்கே 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து தமிழ்நாட்டிலே ஓட்டை வாங்கும்போது பீகாரில் 10,000 கொடுத்து ஒரு ஃபேமிலியினுடைய ஓட்டை வாங்க முடியாதா என்ன? இதெல்லாம் கால்குலேட்டர் தான் அவங்க பண்ணுறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை நான் சொல்கிறேன். பீகாரினுடைய பாப்புலேஷன் வந்துட்டு இன்று ஆஸ் ஆன் டேட்டு 13 கோடியே 10 லட்சம். 58% பேர் 25 வயசுக்கு கீழே உள்ளவங்க. பீகாரினுடைய எஃபெக்டிவ் யூத் பாப்புலேஷன் இஸ் சம்திங் ஸ்டாகரிங் டு த வேர்ல்டு ஐஸ். 58% அப்படின்னா என்னன்னா 7.5 கோடி பேர் அங்கே வந்துட்டு 25 வயசுக்கு உட்பட்டவங்க. அவ்வளோ பெரிய ஒர்க்கிங் மசாதான் எல்லா மாநிலத்துக்கும் வந்து வேலை செய்கிறாங்க. அங்கேருந்து செய்கிற பணத்தில் தான் அந்த மாநிலமே பிழைக்குது. அப்போ இந்த அரசுகள் என்ன பண்ணியிருக்குது? 20 வருஷமாக இருக்கிறாரு நிதிஷ்குமார். என்ன பண்ணார் அவர்? அவங்க நிறைய பேர் மிலிட்டரியில் போய் சேர்ந்தாங்க. அப்படி அந்த மிலிட்டரியில் சேர்ந்து வேலை வாய்ப்பு பெறதையும் கூட இந்த மோடி தான் கெடுத்தார். அவர் தான் இந்த அக்னி வீர் அப்படின்னு சொல்லிட்டு வா வந்துட்டு ஒரு 3 வருஷம் வேலை செய், அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டு, ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட், உனக்கு வந்துட்டு பல்காக இவ்வளோ கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னார். அதை எதிர்த்து அங்கே போராட்டம்லாம் நடந்துட்டு கொளுத்திலாம் விட்டாங்க. ஆனால் மறுபடியும் வயிற்றுல வந்துட்டு வறுமையிலையும் வறட்சியும் தானே, பசி இடிக்குது இல்லை, அப்படியே தானுங்க. அதுதான் இப்போ. ஸோ இந்த மக்கள்கிட்ட எதுவுமே போட்டு காங்கிரஸ் கொண்டு போய் சேர்க்கலை, ஆர்ஜேடி கொண்டு போய் சேர்க்கலை, அதெல்லாம் இல்லை. இதையும் தாண்டி அந்த மக்களுடைய பிரச்சனைகள் இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப லாபகமாக பயன்படுத்துவது அந்த தேர்தல் ஆணையமும் பிஜேபியும். தேர்தல் ஆணையம் சொன்னோம்னு தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. இங்கே பல நல திட்டங்கள்லாம் அறிவிக்கும் போது இதெல்லாம் வந்து நிறுத்தி வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு கலர் டிவி கொடுக்கும் போதெல்லாம் கூட ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போது தேர்தல் ஆணையம் வந்து தொடர்ந்து மத்திய அரசோடு ஒன்றிணைந்து செயல்படுதுன்னு ராகுல் காந்தி சொல்கிற அந்த குற்றச்சாட்டு இந்த இடத்துல எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்கு? ஏன்னா ஒரு 10,000 ரூபாவை வந்து எல்லாரோட பேங்க்லயும் போடுறாங்க, அதுவும் அறிவிச்ச பிறகுதான் போடுறாங்க இந்த காசை. அப்படின்னும் போது தேர்தல் ஆணையத்தின் மீது இந்திய மக்களுக்கு ஒரு கேள்விக்குறி வருது. ஒரு பக்கம் கேள்விக்குறி வருது. அது வந்துட்டு ஒரு ஜனநாயக சிந்தனை. 10,000 ரூபாய் போட்டாங்களே, அது ஒரு எலெக்ஷன், ஒரு மகிழ்ச்சி. 10,000 வந்துருச்சு கணக்கு, 10,000 வந்துருச்சு கணக்கு. தமிழ்நாட்டில் நான் சொல்ல வரேன், 1000-500 கொடுக்கும் போது லைட்டை போட்டுக்கிட்டு காத்துட்டு இருந்திருக்காங்க. நாங்களாம் 2021 தேர்தலுக்கு பரப்புரை பண்ணும்போது, சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி நானும் ஐயா பட நெடுமாறன்னு பண்ணும்போது பத்திரிகையாளர் சொன்னாங்க, ஐயா நீங்கள் இன்றைக்கெல்லாம் வந்து சொல்கிறீங்க, நேற்று நைட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க லைட்டை போட்டுட்டு, உங்களுக்கு வந்துட்டானா? வந்துட்டான், எங்களுக்கு என்ன வரலடி இப்படி பேசிக்கிட்டாங்க. அப்படி எவ்வளவு? இதுக்கு காரணம் இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி. வறுமை கிடையாது, வறுமை இல்லை சார். சார் ஒரு வறுமை 2000, 3000, 4000 வந்து தேவை வந்து அந்த மக்களுக்கு இருக்குல்ல, அவங்க அந்த நிலைமையில தானே இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா,
ஒரு நீண்ட காலமாக நம்மளுடைய தேவைகள் திட்டங்களை தீர்க்கணும் அப்படின்றது தானே ஒரு சாதாரண விஷயம். நாளைக்கு வந்துட்டு விடிஞ்சா நாளைக்கு எப்படி போகுன்ற எதிர்காலத்தை பற்றி தெரியாத போது அவன் என்ன பண்ணுறான்னா வாழ்ந்து ஆகணும், சர்வைவல். அந்த இடத்துல தான் வந்துட்டு மோடி இவங்களாம் வேலை செஞ்சிடுறாங்க ரொம்ப அழகாக. இல்லாட்டி ஒரு 10,000த்துக்காக வந்துட்டு வித்துற மாட்டாங்க. 10,000 5 வருஷத்துல எவ்வளோ ஆக போகுது? ஒரு 20 வருஷம் ஒரு மாநிலத்தை வறுமையிலே வச்சிருக்காங்க ஒரு கட்சி, ஒரு அமைப்புனா மக்களுக்கு இது பத்தின என்ன மாதிரியான ஒரு இல்லை எதிர் புரிதலாக இருக்கு. வாக்களிச்சிருக்கிறாங்கல்ல, எதிர்கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்கல்ல, அது எவ்வளோ அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இவங்க பண்ணது என்னன்னா அந்த பேலன்ஸை வந்துட்டு மாற்றிடுறாங்க. நிறைய வாக்காளர்களை நீக்கிறதுலையும் நிறைய வாக்காளர்களை வந்துட்டு ரகசியமாக சேர்க்கறதுலையும் தே ஆர் கிரியேட்டிங்ல அந்த இம்பேலன்ஸ். அதையும் தாண்டி அவங்க இவிஎம் பயன்படுத்துறாங்க. நல்லா நம்ம கவனிக்கணும், பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்ப இவ்வளத்தையும் அவங்க பயன்படுத்தும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு நாட்டு மக்களோட வெற்றியை நம்ம இந்த டெக்னிக்கலா இவிஎம், இந்த தேர்தல் ஆணையம் அப்படின்னு சுருக்கிட முடியுமா? இல்லை இந்த எஸ்ஐஆர் பத்தின புரிதலை நிஜமாவே மக்கள் கிட்ட சரியா கொண்டு போலியா? எஸ்ஆர் இப்போ உங்களுக்கு எல்லாம் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க இல்லைங்களா, அதை எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாங்களா தேர்தல் ஆணையம்? கிடையாது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ நீங்கள் பாரதி, ஐயநாத படித்தவங்க, ஜேர்னலிஸ்ட்டு, இதை எப்படி வெரிஃபை பண்ணி ஃபில்அப் பண்ணுறதுன்னு நம்ம தெரியும். அப்படியே உங்களுடைய சொந்த ஊருக்கு நீங்கள் போங்க, என்னோட சொந்த ஊருக்கு நான் போகிறேன். அங்கே அன்றாடம் கட்சிங்க எவ்வளோ பேர், அவங்க எப்படி ஃபில்அப் பண்ணுவாங்க? இப்போ இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நீ எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் தர, நீ ஒவ்வொரு நாளும் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு எஸ்ஐஆர் நடக்குது, நீ என்ன சொல்லணும்? ஒவ்வொரு நாளும் இந்த படிவத்தை எவ்வாறு நிரப்புவது அப்படின்னு சொல்லி போட்டு ஓட வைக்கலாம்ல ஒரு 5 நிமிஷம். அதுக்கெல்லாம் பணம் கொடுக்குறதில்ல இந்திய ஒன்றிய அரசு, நம்மளுடைய வரி பணத்தை கொடுக்குறதில்ல. ஏன் அதை செய்யலை? ஸோ த எய்ம் இஸ் நாட் எ டெமோக்ராட்டிக் ரைட் ஆஃப் த பீப்புள் டு பி ப்ரிசர்வ்ட். இந்திய மக்களினுடைய ஜனநாயக உரிமை காப்பது அல்ல அவருடைய நோக்கம். அவர்கள் ஏதாவது ஒரு தவறோட, இப்போ சொல்கிறாங்க ஒரு பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் வந்துட்டு ஃபார்ம் கொடுத்து சொல்கிறாரு, ஃபில்அப் பண்ணி கொடுமா. இல்லை சார் ஃபோட்டோலாம் ஓட்டினா பரவாயில்ல, இல்லாட்டி பரவாயில்ல, அதெல்லாம் ஏற்றுக்குருவாங்க, நீ பண்ணி கொடு அப்படின்றாரு. இவர் ஃபார்ம் எல்லாம் கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல கொடுக்க போகிறாரு. அங்கே டேட்டா என்ட்ரி ஆக போகுது. இதில் ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரிஜெக்ட் பண்ணானா இந்த ஆளுக்கு எப்படி தெரியும், இந்த மக்களுக்கு எப்படி தெரியும்? ரெண்டாவது, இதுக்கப்புறம் டிராஃப்ட் வெளியிட போகிறாங்க டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி. அந்த டிராஃப்டில் போய்ட்டு அவங்களால செக் பண்ண தெரியுமா? இது வரைக்கும் இந்த அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபார்மு, பூத்து ஸ்லிப்பு எல்லாத்தையும் கொடுத்து உனக்கு நாளைக்கு ஓட்டு இருக்குது மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. துட்டையும் கொடுக்குறாங்க. அது வேற கதை. எல்லாரும் கொடுக்கறது இல்லை, எல்லாருக்கும் வாங்குறதும் இல்லை. அது செய்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வந்துட்டு ஓவர்டேக் பண்ணி தான் செய்யக்கூடாது. எவ்வளவோ விஷயங்களை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஒரு அதாவது இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்லாம் வச்சுக்கிட்டு ட்ராமாலாம் போட்டு நீங்கள் வந்துட்டு வெளிப்படுத்துறீங்க, ஒரு அவேர்னஸ் ஏற்படுறீங்க. இதுக்குள்ளேயும் அவேர்னஸ் ஏற்படுத்தலை. அப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த மக்களுடைய தீர்ப்பை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சிறுமைப்படுத்துறீங்கன்னு கேட்குறீங்களா? இது அப்படியே நான் சிறுமைப்படுத்துகிறேன்னா இந்த தேர்தல் ஆணையம் பண்ணுதா? ஒரு ஃபோட்டோ நீங்கள் கம்பல்சரி ஒட்டி ஆகணும். நான் இருக்கிற இடம், என்னோட பேர், எங்கள் அப்பா பேர், என் மனைவி பேர், என் பிள்ளைங்க பேர், இவ்வளோத்தையும் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறேன். முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே ஆதார் கார்டு இருக்குது, எப்பிக் இருக்குது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கூடுதலாக உன்னோட ஏதாவது ஒரு ஒன்று வைக்க சொல்ல ரேஷன் கார்டு வச்சோம், இதை நான் காட்டிடுறேன், முடிஞ்சு போச்சு. 2002 நீ எங்கே ஓட்டு போட்டன்றது எதுக்கு நீ கேட்குற? அதற்கான நெசசிட்டி இப்போ என்ன இருக்குது அது சொல்லுங்கள். 2002 நான் எங்கே ஓட்டு போட்டால் உனக்கு என்ன? அது இந்த தேர்தலை நான் வாக்களிக்கிறத எப்படி இது பண்ணும்? அப்போது இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தை வந்துட்டு இவ்வளோ கேள்விகள் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இதிலே வந்துட்டு இந்திய நாட்டில் வேற ஒரு நாட்டுக்காரன் வந்துட்டு ஊடுருவி இருக்கிறானா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றாங்க. அதை நீங்கள் சென்சஸில் பண்ணுங்க. இன்னொன்று ஒரு 3 லட்சம் இஸ்லாமியர்கள் நீக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு தகவலும் சொல்லியிருந்தாங்க. இல்லை, 4 கோடி முஸ்லீம்கள் வந்துட்டு 2019 தேர்தலுக்கு முன்னாடி நீக்கப்பட்டாங்க. 4 கோடி முஸ்லீம்ஸு, 3 கோடி பட்டியல் இனத்தவர்கள். அது இல்லாத அங்கங்க பெண்கள் 2 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரியும். அப்போ இந்த தேர்தல் ஆணையம் யாருக்காக ஃபங்க்ஷன் பண்ணுது? இட் இஸ் அ கார்பரேட் மாடல். கார்பரேட்டினுடைய சுரண்டலுக்காக இங்கே ஒரு ஆட்சி ரெடியாக இருக்குது. அந்த ஆட்சி அப்படியே ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அதனால தான் தொடர்ந்து ஜெயிக்குது. அது ஜெயிக்க வைக்கிறதுக்காக முதல்ல இவிஎம் கையாண்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தேர்தல் முடிஞ்சிட்ட உடனே வாக்குப்பதிவு பர்சன்டேஜ் அது ஹைக் பண்ணாங்க. அது போன தேர்தல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டு முதல்ல நீக்கலும் சேர்த்தலும் அது ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் ஃபார்ம் கொடுக்குறாங்க.
இதே எஸ்ஐஆர் வந்துட்டு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்துச்சு, 2005 இருந்து 2003 நடந்துச்சு, நிர்மலா பேசுறாங்க, சீதாராமன் நிதியமைச்சர். இந்த உரிமை பறிப்பு நடவடிக்கை வந்து மக்களுக்கு சரியா போய் சேரலன்றது தானே பீகார் எலெக்ஷனோட ரிசல்ட் சொல்லுது. ஒண்ணு இப்போ இந்த விஷயத்த என்னதான் ராகுல் காந்தி வந்து பல கோடிட்டு காமிச்சாரு, டேட்டா அனலைஸ் பண்ணாரு, பொதுமக்கள் முன்னாடி அவர் வந்து அதை வச்சார், எல்லாம் பண்ணாரு. அதையெல்லாம் மீறி தான் இன்னைக்கு வந்து தேர்தலில் ஒரு அபரிவிதமான வெற்றியை தான் வந்து என்டிஏ பெற்றிருக்காங்க. இந்த வெற்றி என்டிஏக்கு என்ன மாதிரியான விளைவுகளை எதிர்வரும் அடுத்தடுத்த மாநிலங்களுக்கான தேர்தலில் கொடுக்க போகுது? காங்கிரஸ்க்கு இது என்ன மாதிரியான ஒரு பின்னடைவு? இது வந்து அடுத்த தேர்தலில் மற்ற காங்கிரஸுக்கோ திமுகவுக்கோ பிஜேபிக்கோ இல்ல மற்ற ஒரு கட்சிக்கோ என்ன பின்னடைவுன்றது பிரச்சனை கிடையாது. அது ஒரு அரசியல் கட்சி. இந்த உரிமை பறிப்பு இப்படியே போச்சு அப்படின்னோம்னா நீங்க என்னவா ஆக்கப்படுவீங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வச்சிருக்காங்க பிஜேபி. அப்ப அந்த இடத்துல அவங்க வந்துட்டு தேர்தலுக்கு முன்னாடியே சொல்றாங்க, இதான் நம்மளுடைய ரிசல்ட், முடிச்சு போச்சு, அவ்வளவுதான். அது வந்துட்டு ஒரு சம்பிரதாயமா அந்த தேர்தல் நடக்கும். ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ இல்லாம போயிடும் கிடையாது, எல்லாத்தையும் பறிச்சிருவாங்க. ஒரு இண்டிவிஜுவல் தொடர்பு கொண்டு என்ன நடந்துச்சு கேட்க முடியாது. இப்போ 2020 நம்ம ஓட்டு போட்டோம், அந்த பட்டியல் வந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்க, அது இல்லை. இப்ப நீங்க கொடுக்குறீங்களா ஃபார்ம், இதை வச்சு புதுசா ஒரு வாக்காளர் பட்டியல் ரெடி ஆக போகுது, அதான் வாக்காளர் பட்டியல். அப்ப அந்த வாக்காளர் பட்டியல்ல இப்ப இருக்கிற அங்க இருந்தவங்க இங்க நீக்கப்பட்டாங்க, நீக்கப்பட்டாங்களா, இறந்து நீக்கப்பட்டாங்களா, வலிந்து நீக்கப்பட்டார்களா, யாருக்குமே தெரியாது. நீங்க புரியுதுங்களா? இப்போ அப்ப எப்படி செய்யறாங்கன்னு, எவ்வளவு யோசிச்சு செய்யறாங்கன்னு பாருங்க. அப்ப இது சதி கிடையாதா? அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போகுது, நீ ஏன் பண்ற? அவன் என்ன சொல்றான், கம்ப்யூட்டர்ல நீ இதை போடு அப்படின்றான். கம்ப்யூட்டர் எஜுகேட்டட் பீப்புள் வந்து எவ்வளோ பேருங்க? நாங்களாம் சொல்லிட்டு இருக்கோம், போயிட்டு அடுத்தவனுக்கு உதவும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஃபோன் பண்ணி எவ்வளோ பேருக்கு சொல்ல முடியும்? எவ்வளோ பேர் செய்வாங்க? தமிழ்நாடு இதை எப்படி எதிர்கொள்ள போகுது? தமிழ்நாடு கொடுத்துட்டாங்க. இதுல என்ன அப்படின்னா, இங்கதான் தமிழ் மக்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்றது சொல்ல வரேன். என்ன பண்ண போறாங்க? ஆமா, தமிழ் மக்கள் வந்துட்டு இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ஃபில்லப் பண்றதுக்கான முயற்சியில அவங்க ஈடுபடணும். முழுமையா ஃபில்லப் பண்ணணும். படத்தை ஒட்டுங்க, ஃபில்லப் பண்ணுங்க, கொண்டு போய் சேர்த்துருங்க. சேர்த்துறதுக்கு பிற்பாடு டிசம்பர் 7ஆம் தேதி வந்துட்டு வரைவு பட்டியல் வரும். அந்த பட்டியலில் உங்களுடைய பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதை செக் பண்ணி உறுதி பண்ணி, இல்லைன்னா மறுபடியும் நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ இந்த இடம் வரைக்கும் நீங்க அடுத்த 3 மாசத்துக்கு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது உங்களுடைய பேர் அதில் இருந்துச்சுன்னா தான் உங்களுடைய ஜனநாயகம் காப்பாற்றப்படும். இல்லை என்றால் தமிழ்நாடு பீகாரே. நன்றி சார். நன்றி.